GCAD 3D CAD ட்ரைனிங் சென்டர். இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் பார்க்க போகிறோம். ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகிற கமாண்ட் எக்ஸ்ட்ரூட் கமாண்டு தான். ஸோ நம்ம வந்து ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறோம். பார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஃப்ரண்ட்டு பிளேனை செலக்ட் பண்ணி ஸ்கெட்சுக்குள்ளே என்ட்ரு ஆகுறேன். இப்போ பிளேனை வந்து ஹைட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ரெக்டாங்குலர் பண்ணுறேன். சின்ன ரெக்டாங்குலர் வந்து ஸ்கெட்ச் டைமென்ஷன் பண்ணிக்கலாம். 70 100. ஸோ 100க்கு ஒரு ரெக்டாங்கிள். ஃபஸ்ட்டு இது வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். ஃபீச்சரில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட், எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். இதில் வந்து ஃப்ரம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, டைரக்ஷன் 1ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அப்புறம் டைரக்ஷன் 2ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, தின் ஃபீச்சர்னு ஒன்று இருக்குது, செலக்ட் கான்டூர்ஸ் ஒன்று, இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஃப்ரம்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெட்ச் பிளேன் ஒன்று இருக்குது, சர்ஃபேஸ், ஃபேஸ் பிளேன், வெர்டெக்ஸ், ஆப்செட், இதில் வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏரோ மார்க் வந்து இப்போ இங்கே இருக்குது. இதே டைரெக்ஷனை வந்து அந்த பக்கம் மாற்ற தந்தாலும் மாற்றலாம், இது அந்த பக்கம் போயிடும். ஸோ இந்த ஃப்ளிப்பை வந்து மாற்றினீங்கன்னா எக்ஸ்ட்ரூடோடைய டைரெக்ஷன் வந்து மாறிடும். இப்போ வந்து இது பிளைண்டுன்னு இருக்குது. பிளைண்டுனா என்னென்னா நீங்கள் வந்து நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்து எவ்வளோக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணணுமோ அவ்வளோக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பிளைண்டு. இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல 50 கொடுக்குறேன். 50 கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிளைண்டு, அப் டு வெர்டெக்ஸ், அப் டு சர்ஃபேஸ், ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ், அப் டு பாடி, மிட் பிளேன். ஸோ இத்தனை ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல வந்து அதே மாதிரி டிராஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, டிராஃப்ட் ஆன் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டிராஃப்ட் வேணுன்னா டிராஃப்ட் வச்சுக்கலாம், இதையும் நம்ம பார்க்கலாம் ஃபுல்லாகவே. இப்போ இது வந்து பேஸ் எக்ஸ்ட்ரூட். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிருக்கேன். அந்த ஸ்கெட்சை வந்து ஒரு 50 mmக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இது வந்து பிளைண்ட் ஆப்ஷன். டிக் பண்ண உடனே எக்ஸ்ட்ரூட் வந்து வந்துடும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரூடை நம்ம எடிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து டபுள் கிளிக் பண்ணால் போதும். இந்த ஃபீச்சரை வந்து இந்த எக்ஸ்ட்ரூட் ஃபீச்சரை வந்து டபுள் கிளிக் பண்ணாலே போதும். நம்மளுக்கு வந்து டைமென்ஷன்லாம் ஹைலைட் ஆகுது. இந்த டைமென்ஷன்லாம் நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இது 16 மாற்றினா இதுவும் 16 மாற்றிட்டு ரீபில்ட் கொடுத்தோடனே 60 மாறிடும். இது வந்து எக்ஸ்ட்ரூடில் பிளைண்ட் ஆப்ஷன். ஸோ நம்ம இப்போ இதை கண்டினியூஸாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிளைண்ட் ஆப்ஷனில் ஸ்கெட்ச் பிளேன், ஆப்செட் மெத்தட்னு ஒன்று இருக்குது. ஸ்கெட்ச் பிளேன், அதாவது ஒரு இடத்துல பிளேன் வரைஞ்சிருக்கோம், அந்த பிளேனை விட்டு ஸ்கெட்ச் வந்து எவ்வளோ தூரம் வந்து தள்ளி வந்து பண்ணணுமோ அதை பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல வந்து ஒரு 15 கொடுக்குறேன். 15 கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஸ்கெட்ச் வந்து ஒரு இடத்துல இருக்குது, எக்ஸ்ட்ரூட் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஒன்றும் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன், இதை 25 35 மாற்றுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெட்ச் அங்கேயே இருக்குது. எக்ஸ்ட்ரூட் என்ன ஆகுதுன்னா 35 mm டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரூட் ஆகுது. இதுக்கு பேர் வந்து ஆஃப்செட் எக்ஸ்ட்ரூட் மெத்தட். ஓகேங்களா? ஆஃப்செட் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஸோ இதை டிக் பண்ணுறேன். தள்ளி தான் வந்திருக்கு. ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸ்கெட்ச் வந்து இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். ஸ்கெட்ச் வந்து எங்கே இருக்குன்னா 35 mm தள்ளி இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரூடில் ஆஃப்செட் மெத்தட். ஓகேங்களா? இது நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இந்த ஆஃப்செட் எடுத்துகிட்டு ஸ்கெட்ச் பிளேனுக்கே போயிடுறேன். ஸ்கெட்ச் பிளேன் தான் இப்போ ஃபஸ்ட்டு இருந்துச்சு, ஸ்கெட்ச் பிளேனுக்கு போயிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளைண்டில் மிட் பிளேன். மிட் பிளேன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா பாதியாக எடுத்துக்கும். இப்போ இந்த 60 இருக்குது இல்லைங்களா, இந்த 60 mm என்ன ஆகும்னா அந்த பக்கம் 30 mm, இந்த பக்கம் 30 mm அப்படின்னு சொல்லிட்டு பாதியாக எடுத்துக்கும். பாதியாக எடுத்துக்கின்னு எக்ஸ்ட்ரூட் பண்ணோம். ஸோ மோஸ்ட்லி இந்த மிட் பிளேனை தான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா மிட் பிளேனை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ரண்ட் பிளேனில் தான் இப்போ நான் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் பிளேன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரூடுக்கு மிடில் இருக்குது கரெக்டாக. ஓகேங்களா? இது வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் அசம்பிளிக்கு இந்த காம்பனண்ட்டை கொண்டு போனீங்கன்னா அசம்பிள் பண்ணும்போது இதோடைய ஃப்ரண்ட் பிளேனையும் இன்னொரு காம்பனண்ட்டோடைய ஃப்ரண்ட் பிளேனையும் கோயின்செட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மிட் பிளேன் யூஸ் பண்ணி வரைகிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்த எக்ஸ்ட்ரூட் நம்ம பார்க்கலாம். இப்போ
அடுத்து எக்ஸ்ட்ரூட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ஃபீச்சர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பிளேனை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஒரு ரெக்டாங்கிள் போட்டுட்டு அந்த ரெக்டாங்கிளில் நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள் நிறைய போடுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இதை வந்து ட்ரிம் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து ஃபுல்லி டிஃபைன் ஸ்கெட்சு கொடுத்து கால்குலேட் கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன். எல்லா டைமென்ஷனும் இப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. ஸோ இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரூட் மிட் பிளேன் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 80. ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகிடுச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரூடில் மீதி ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கெட்ச் வரைகிறேன். Ctrl 8 யூஸ் பண்ணி நார்மலாக மாற்றிக்கிறேன். அந்த இந்த இடத்துல ஒரு ஸ்கெட்ச் வரைகிறேன். இது மாதிரி நின்றுடுச்சுன்னா ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை வந்து டைமென்ஷன் பண்ணிக்கோங்க. 10 mm 25 30 20. ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டாச்சு. இந்த பாக்ஸ் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரூட் டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன், ரிவர்ஸ் டைரக்ஷன். ஸோ ரிவர்ஸில் மாற்றிட்டேன். இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம இந்த இடத்துல வந்து த்ரூ ஆல்னு இருக்குது. த்ரூ ஆல்னால் என்னென்னா கடைசி வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி தான் த்ரூ ஆல். ஸோ இதை செலக்ட் பண்ணால் கடைசி வரைக்கும் போயிடும். ஸோ இப்போ இது வரைக்கும் வந்திருக்கு. இது வந்து த்ரூ ஆல். ஸோ ஓகே பண்ணதுக்கப்புறம்ட்டா பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரூட் அது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து த்ரூ ஆல். எதையே திருப்பி நான் எடிட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்த கமெண்ட் பார்த்தோன்னா அப் டு வெர்டெக்ஸ். அப் டு வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ்னால் என்னது? வெர்டெக்ஸ்னால் ஒரு பாயிண்ட். அதுதான் இது வந்து ஒரு பாயிண்ட். இப்போ இதான் வந்து வெர்டெக்ஸ். இது வந்து ஒரு வெர்டெக்ஸ். ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் தான் எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ அதான் வந்து அப் டு வெர்டெக்ஸ். ஸோ டிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வந்திருக்கு. அது வந்து அப் டு வெர்டெக்ஸ். அடுத்தது வந்து அப் டு சர்ஃபேஸ். ஸோ இப்போ எனக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் தான் வேணும் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணால் அது வரைக்கும் அந்த எக்ஸ்ட்ரூட் வரும். பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ். ஓகேங்களா? ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் கொடுக்குறேன். அந்த சர்ஃபேஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல வேல்யூ கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு 5ன்னு கொடுக்குறேன். 5ன்னு கொடுத்தா என்னன்னா இந்த ரோஸ் கலர் ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா, ரோஸ் கலர் ஃபேஸுக்கும் இங்கே ஒரு ஃபேஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரூடோடைய எண்டு, அதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 5 mm. ஸோ இப்போ நான் 10ன்னு மாற்றுறேன். இதுவும் மாறும் பாருங்கள். 10ன்னு கொடுத்த உடனே அதுவும் மாறுது. ஸோ இதுதான் வந்து ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ். ஸோ டிக் பண்ணனா இங்கே தெரியும். இந்த 2 வேல்யூ நான் இப்போ வந்து மெஷர் பண்ணுறேன். இதையும் கண்ட்ரோல் அடிச்சின்னு இதையும் மெஷர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 10ன்னு காட்டுது. ஓகேங்களா? இதையும் இந்த ஃபேஸையும் செலக்ட் பண்ணுறேன். 10ன்னு காட்டுது. ஸோ இதுதான் வந்து ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ். அடுத்ததில் அப் டு பாடி. அப் டு பாடி வந்து இன்னொரு பாடி வரணும் இருந்துச்சுன்னா அது வரைக்கும் போவோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். மிட் பிளேன் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதில் வந்து வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி ஸ்கெட்ச் பிளேன் வந்து டிஃபால்ட்டாக இதான் இருக்குது. ஸ்கெட்ச் பிளேன் அது வந்து ஆஃப்செட்டும் பார்த்தாச்சு. சர்ஃபேஸ் ஃபேஸ் பிளேன் அது பார்க்கலாம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த சர்ஃபேஸ்லேருந்து எக்ஸ்ட்ரூட் ஆகணும்னு சொல்லிட்டு அதை கொடுக்கணும். இந்த சர்ஃபேஸ்லேருந்து எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ இப்போ இதை கொடுத்தாச்சு. இந்த சர்ஃபேஸ்லேருந்து அடுத்த எக்ஸ்ட்ரூட் வந்து இதை நான் பிளைண்டுன்னு மாற்றிடுறேன். பிளைண்டுன்னு மாற்றிட்டு ஒரு 35 கொடுக்குறேன். ஸோ 35 கொடுத்தனா 35 வரைக்கும் வந்திருக்கு. இந்த க்ரீன் கலர் ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து சர்ஃபேஸ். சர்ஃபேஸ் ஃபேஸ் பிளேன். இது வந்து இது ஒரு ஆப்ஷனு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெர்டெக்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த இடத்துல ஸ்கெட்ச் பிளேனுக்கே போயிடுறேன். இப்போ ஸ்கெட்ச் பிளேன் பிளைண்ட் இருக்குது. ஸோ இப்போ திருப்பி வெர்டெக்ஸ் போகிறேன். வெர்டெக்ஸ்னால் என்ன ஆல்ரெடி பார்த்தோம். எதனா ஒரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸ்ட்ரூட் ஆகணும். ஸோ இப்போ அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த பாயிண்ட் வந்து இப்போ இங்கே இருக்குது. அந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸ்ட்ரூட் ஆகுது.
எவ்வளோ டிஸ்டன்ஸுக்குன்னா 35 mm. ஓகேங்களா, இது வந்து அப் டு வெர்டெக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து இன்னும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம பார்க்கலாம் ஒன்று ஒரு நேரத்தில்.